إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا مولانا محمد عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله فخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. وكان الله عينا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال: عباد الله اتقوا الله أوصيكم وإياي أولا بتقوى الله. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எல்லையற்ற ஆற்றலையும் இணையற்ற கிருபையும் தன் வசம் கொண்டிருக்கின்ற இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இருவேறு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆட்சியாளர், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வத்தாலாவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் நிச்சயப்பட்ட தலைவர், அகில உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமானார் ரசூலை கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் இரத்த சொந்தங்கள், அவர்களது வழியை எந்த துன்பங்கள் வந்திட்ட போதும் தளர்ந்து விடாத துணியோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய அந்த உத்தம தோழர்கள், சத்திய சகாபாக்கள், சகாபிய பெண்மக்கள் மீதும், இன்னும் இன்மையிலே இறைவனின் திருப்தியை பெற்று வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்துவிட்ட நன்மக்கள் மீதும், இன்னும் அது போன்றவர் ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் கருணையும் அருளும் என்றென்றும் வற்றாத ஜீவநதியாய் ஒளியோடற்றுமாக. இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணத்தினால் அவனுடைய மகத்தான இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியப்படும் மார்க்க மக்கள் மன்றத்திலே கூடுதல் குறையின்றி ஒளிவுமுறையின்றி எடுத்துச் செல்லப்பட வேண்டும். நாமும் நேர்வழியை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நாளில் மிகச்சிறந்த நாளான இந்த ஜுமா தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த வையகத்தை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வல்ல நாயனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் இந்த சத்திய மார்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தந்த இபாதத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த அடிப்படையில் ஒரு மோமின் நிறைவேற்றி வருவானேயானால் அவன் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுகின்றான். மாறாக அதற்கு மாறு செய்வான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றால் அவனுடைய மறுமை பிரகாசமானதாக இருக்கும்.
அல்லது அவனுடைய விருப்பப்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்து பெருமையை தேடி நற்கர்மங்களை குறைத்து அமல்கள் அழிந்து போகும் என்றால் அதைவிட கை சேதம் வேறொன்றும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம் புனிதமிக்க ஒரு மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். ரஜபுடைய மாதம் என்றால் போர் தடுக்கப்பட்ட, அநியாயங்கள் வெறுக்கப்பட்ட, புதுமைகளும் அனாச்சாரங்களும் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டிய ஒரு மாதம். விடுதலைகளால், வழிகேடுகளால், இணை வைப்புகளால், தர்கா சீர்கேடுகளால் அந்த மாதம் நிறையும் என்றால் அன்பிற்குரியவர்களே, அது அல்லாஹ்விற்கு கோபத்தை உண்டாக்குவதோடு நம்முடைய அமல்களை மொத்தமாக அழித்துவிடும் என்பதை நாம் எல்லா நேரத்திலும் கவனத்தில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே 4 மாதங்கள் புனிதமானது என்பதை நமக்கு சொல்லிவிட்டால் நாம் திருமறை படிக்கிறோம். 9வது அத்தியாயத்துடைய 36வது வசனம், இன்ன இத்தத்த ஷுஊரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹர ஃபீ கிதாபில்லாஹ் யௌம அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. அல்லாஹ் குறிப்பிடுகிறார், உறுதியாக அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பதிவு புத்தகத்தில் உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து வானமும் பூமியும் எப்பொழுதெல்லாம் இங்கே இருக்கிறதோ அது மாதிரியான காலத்திலிருந்து மாதங்கள் என்பது 12 என்பதும் அதில் 4 மாதங்கள் புனிதமானது என்பதும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தாலிகதீனுல் கையும், இது நேரான மார்க்கம், இது சரியான மார்க்கம், யாராலும் சந்தேகப்பட முடியாத, யாராலும் வித்தியாசம் காணப்பட முடியாத ஒரு மார்க்கம். உங்களுக்கு நீங்களே இதில் என்ன செய்து கொள்ளாதீர்கள், தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான், நீங்கள் தீங்கிழைத்துக் கொண்டாதீர்கள். இணை வைப்பவர்கள் உங்கள் அனைவருடன் போர் புரிவது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் போர் புரிந்தால் நீங்களும் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடைய மக்களோடு இருக்கிறான். இந்த அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் வாயிலாக இந்த மாதங்கள் புனிதமானது என்பதை நமக்கு பதிவு செய்கிறார். காலம் என்பது அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில் சுழன்று கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்தார்கள். விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இன்றைக்கு அது சுழல்கிறது, பூமி சுற்றுகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன வார்த்தை, காலம் என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது, அது சுற்றிக் கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். கால ஜமான் கதி சதாரக ஆயத்தி யௌம கலக்கல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்தி ஸனத்துல் இஸ்லா அஷர ஷஹரன் மின் அர்பஅத்தில் உரும் ஸலாசத்துல் முத்தவாலியாத்துன் பில் கஅதரி வபில் இஜ்ஜத்து வல் முஹர்ரம் வல் ரஜப் முபரக் அல்லதி பைன ஜுமாத வஸ்ஸஅபான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்த வாக்கியம் இது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், மாதம் என்பது 12, 4 மாதங்கள் புனிதமானது, 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருகிறது. துல்கஅதாவும் முஹர்ரமும் துல்ஹஜ்ஜும் வருகிறது. தனித்து விடப்பட்ட ஒரு மாதம் ஜமாதுஸ்ஸானி, ஜமாதுஸ்ஸானிக்கும் ஜுமாதாவுக்கும் இடைப்பட்டதாக வரக்கூடிய ரஜபும் அது கடுத்து உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2க்கு மத்தியிலே அது இருக்கிறது. ஷஅபானுக்கு முன்னதாக, ஜமாதுல் ஆகிருக்கு பின்னதாக அது இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தியை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொன்னால், இந்த மாதம் ஆக புனிதமானது. இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா எதை குறிப்பிட்டானோ, எதை செய்ய சொன்னானோ அந்த அடிப்படையில் மாத்திரம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டால் அந்த அமல்கள் நாளை மறுமையிலே நமக்கு பலனளிக்கும். எல்லா மாதத்திலும் நோன்பு வைக்கலாமா என்றால் அது தடையில்லை. ஆனால் அது எதை மையமாக இருக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றுக்கு, அவருடைய சொல்லுக்கு மையமாக இருக்க வேண்டும்.
ஒரு சஹாபி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கடந்த வருடம் வந்திருக்கிறார், தாண்டி மறுபடியும் அடுத்த வருடம் வருகிறார். வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்க்கிறார்கள், அவரை அடையாளம் தெரியவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப நீங்கள் யார் என்று கேட்கிறார். அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னை தெரியவில்லையா? கடந்த வருடம் நான் உங்களிடத்தில் மிகுந்த நேரம் பேசிக் கொண்டு போனேனே, அல்-பாஹிலி முஜீபத்துல் பாஹிலியா, முஜீபத்துல் பாஹிலியா என்ற பெயருடைய நான் கடந்த வருடம் நான் உங்களை சந்தித்தேனே என்று அந்த மனிதர், அந்த தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்கிறார். ஏன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடையாளம் தெரியவில்லை என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், அப்படியா அல்-பாஹிலியா, நீங்கள் ஏன் இப்படி உருமாறி போயிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உங்களுடைய தோற்றம் ஏன் முற்றிலுமாக மாறி இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களை கடந்த வருடம் சந்தித்தேன், சந்தித்து புறப்பட்டு போனதிலிருந்து இப்பொழுது வரை நான் ஒரே வேலை தான் உணவு உண்ணுகிறேன். ஒரு வேலை, இரவு மட்டும் நான் என்ன செய்கிறேன், உணவு உண்கிறேன் என்று அந்த மனிதர் சொல்கிறார். எதற்காக வேண்டி? அல்லாஹ்விடத்திலே திருப்தியை பெறுவதற்காக வேண்டி, அல்லாஹ்விடத்திலே திருப்தியை பெறுவதற்காக வேண்டி என்று சொல்லுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்கிறார்கள், எதற்காக உங்களை நீங்கள் வருத்திக் கொள்கிறீர்கள்? எதற்காக உங்களை நீங்கள் வருத்திக் கொள்கிறீர்கள்? நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு நாள் நோன்பு வைத்தால் போதுமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, ஒரு மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் நோன்பு வைத்தால் போதுமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு மாதத்தில் ஒரே ஒரு நோன்பு தானா? யார் சொல்றது, என்னால் முடியும் யார் சொல்லுதா என்று அந்த மனிதர் சொல்கிறார். எனக்கு வலிமை இருக்கிறது என்கிறார். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பை சொன்னார்கள்? எந்த ஒரு அமலும் தொடர்ச்சியாக நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. எந்த அமலாக இருந்தாலும் சரி, ராக்கெட் வேகத்திலே புயல் வேகத்திலே செய்துவிட்டு அடுத்த வருடம் காணாமல் போனால், நான் இந்த நேரத்தில் தக்வா அதிகரித்திருக்கிறது, இறையச்சம் அதிகரித்திருக்கிறது, நான் அதனால் நல்ல முறையில் அழகிய முறையில் இபாதத்து செய்கிறேன், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்கிறேன் என்று சொன்னால் இஸ்லாம் அதை எதிர்பார்க்கவில்லை, அது தேவையும் இல்லை. காரணம் என்ன? இந்த ஜுரம் என்பது இஸ்லாத்திற்கு அவசியம் இல்லை. இந்த காய்ச்சல் இருக்கிறது, இது எப்பொழுது நார்மலாக 102 டிகிரி 105 டிகிரினா பிரச்சனை, நமக்கு ஒரு பாடியில 99.5% சென்டிகிரேட் இருக்கு, அது 100 ஆன ப்ராப்ளம். 99.5 இருக்கிற வரை மௌத்தாகிற அப்படித்தான் இருக்கும். மௌத்தாகிற வரை நம்மளுடைய சென்டிகிரேட் வெப்பநிலை உடலுடைய வெப்பநிலை 99.5. இது எப்போது 99.8 தாண்டுகிறதோ 100 பெறுகிறதோ உடனே எல்லோரும் பதட்டப்படுகிறார்கள் சொல்கிறார்கள், அவனுக்கு 100 டிகிரி காய்ச்சல், 100 டிகிரி அவருக்கு வெப்பம் என்கிறார்கள். ஆனால் முந்தைய நாள் வரை நன்றாக இருக்கும் அவருடைய வெப்பம் என்னவாக இருந்திருக்கிறது? 99.5 இருக்கிறது. இஸ்லாம் அதைத்தான் சொல், சரியான வெப்பநிலையில் சரியான சூழலில் இந்த மனிதர்கள் பயணிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கும். அப்படியானால் அந்த மனிதர் சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரவாயில்லை 2 நாள் நோன்பு வையுங்கள், மாதத்திற்கு 2 நாள். இல்லை யா ரசூலுல்லாஹ், என்னால் முடியும் என்று சொல்கிறார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் மாதத்திற்கு 3 நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அந்த மனிதர் திரும்பவும் கேட்கிறார். அப்பொழுது சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை தாண்டி ரமலானை தாண்டி மாதத்திற்கு 1 நோன்பு, 2, 3, பிறகு புனித மாதங்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அந்த மாதங்களில் நீங்கள் நோன்பு வையுங்கள், விட்டுவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வகைகளை காட்டி 3 என்று சொன்னார். அப்பொழுது 3 நோன்புக்கு மேல் உங்களுக்கு வைப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு சகட்டு மணிக்கு என்ன செய்கிறார்கள்? ரஜப் மாதம் என்று வைத்துடன் வந்துவிட்டால் இத்தனை நோன்பு வையுங்கள், 12 நோன்பு வையுங்கள் என்றெல்லாம் சொல்லி ஆதாரங்களையும் அதே செய்திகளையும் சொல்கிறார்கள். ரஜப் மாதம் தொட்டு எல்லா செய்திகளும் பலகீனமானவை, அது எதுவாக இருந்தாலும் சரி, அத்தனை பலகீனமானவை என்பதை நாம் புரிய முடியும். ஒரு ஹதீஸில் பைஹகியிலே ஒரு செய்தி வருகிறது, நிச்சயமாக உறுதியாக பயானும் மினல் நபியு அலா மனல் அஸ்ல மின் அல் அஸ்ல மன் சாம யௌம மின் ரஜப் ஷகா அல்லாஹ் மன் ذلك அன் நஆர். அதாவது
சொர்க்கத்திலே ஒரு ஆறு இருக்கிறது. அதனுடைய தண்ணீர் பாலை விட வெண்மையானது, அதனுடைய சுவை தேனை விட இனிமையானது. எவர் ரஜப் மாதத்தில் ஒரு நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த ஆற்றிலிருந்து நீர் புகட்டுவான் என்ற ஒரு செய்தி என்ன செய்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் என்பது ஆக பலகீனமானது. எல்லா ஹதீஸ்களை வல்லுநர்களும் என்ன செய்கிறார்கள், இது பலகீனமானது என்பதும் வஈஃபான என்பதும் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், இது தொட்டு நான் உதாரணத்திற்கு சொன்னேன். இதை தொட்டு வரக்கூடிய எல்லா செய்தி, ரஜப் மாதம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பாரிக் லனா ஃபீ ரமலான் என்று பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எனக்கு பரக்கத் செய்வாயாக, இன்னும் ரமலானிலும் என்ன செய்வாயாக, எனக்கு பரக்கத் செய்வாயாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள் என்ற செய்தியை பதிவு செய்கிறார். நாம் பார்க்க வேண்டும், இதை முதலில் மறுத்தது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆக பலகீனமான செய்தி என்று சொல்லி இந்த ஹதீஸை சுத்தமாக என்ன செய்திருக்கிறார்கள், மறுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இமாம் நஸீ அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த ஹதீஸை மறுக்கிறார்கள் என்பதை நாம் புரிய முடியும். இப்படி ரஜப் தொட்டு எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை செய்திகளும் பலகீனமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ரமலானுக்கு பின்னால் ரஜபிலும், அதாவது பாரத ரமலான இல்லா ரஜபன் வ ஷஅபான், ரமலானுக்கு பின்னால் ரஜபிலும் ஷஅபானிலும் தான் நான் அதிகமாக நோன்பு நோக்குகிறேன் என்று சொன்ன ஒரு செய்தி என்ன செய்கிறார்கள், பதிவு செய்கிற காட்சியை பார்க்க முடியும் என்று சொன்னால், இந்த செய்தியும் ஆக பலகீனமானது என்பதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து நீங்கள் இதில் எந்த ரஜப் மாதம் தொட்டு எந்த செய்தியை சொன்னாலும் சரி, அத்துணை செய்திகளும் பலகீனமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய செய்திகள் அதிலே இருக்கிறது. நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் இந்த தொடரை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கிற செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். ஈமான் கொண்ட மக்களை பார்த்து, ஈமான் கொண்ட மக்களை பார்த்து, பொதுவாக மூமின்களுடைய நல்லவர்களாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அது அந்த மக்களுடைய உயர்ந்த லட்சியம். இபாதத்து செய்வது, அமல் செய்வது, நற்கர்மங்கள் செய்வது. ஏன் அல்லாஹ் எங்கெல்லாம் அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யாரெல்லாம் ஈமான் கொண்டு என்று பேசுகிறானோ அவர்களெல்லாம் அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்னதான், அமல்கள் செய்வது, நற்கர்மங்கள் செய்வது. இது அல்லாஹ் தொடர்ச்சியாக இணைத்தே பதிவு செய்கிறான். ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்கள் என்று அல்லாஹ் பல இடங்களிலே குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், மகத்தான பல்வேறு வாழ்த்துக்களுக்கு அச்சாரமாக ஈமானுக்கு பின்னர் நல்லமல் செய்வதைத்தான் அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அடையாளப்படுத்துகிறான் என்று சொன்னால், அப்படியான நல்ல அமல்கள், இபாதத்துகள் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அமல் செய்தால் தானே அழிந்து போகாமல் இருப்பது. இன்றைக்கு நிறைய பேருக்கு நேரம் இருக்கிறது. மணிக்கணக்கில், வாரக்கணக்கில் மார்க்கத்திற்கு பிரயோஜனமே இல்லை, சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத எல்லா காரியங்களையும் என்ன செய்கிறார்கள், துணிந்து செய்கிறார்கள், அதற்கு நேரம் ஒதுக்குகிறார்கள், எல்லாவற்றுக்கும் தயாராகிறார்கள். ஆனால் இபாதத்துகளுக்கு, நற்கர்மங்களுக்கு, அமல் செய்வதற்கு அவர்களுக்கு அவர் மனம் என்னவோ இடம் அளிப்பதில்லை. அமல் இருந்தால் தானே அழிவதற்கு என்ற நிலையை நீங்கள் பார்க்க முடியும். என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறார், ஈமான்தாரிகளை பார்த்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, அத்தீயுல்லாஹ் வ அத்தீயுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அஅமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் என்ன செய்தார்கள், அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப அமல்கள் முதல்ல சேர்த்து வைக்கணும். அந்த அமல்கள் என்ன செய்யணும், அது அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதற்கு பதிவு செய்வார்கள். அமல் அழியாமல் பாதுகாப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 15 விதமான செய்திகளை குறிப்பிடுகிற காட்சியை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், அந்த விஷயத்தில் நாம் உறுதியானவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் என்னுடைய அமல்கள் அழிந்து போகாமல் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் அந்த அமல்கள் அழிவதற்கு அவர் குறிப்பிட்டிருக்கிற செய்தியை நீங்கள் பார்க்கும். முதலாவது செய்தி குஃபர், அதாவது மதம் மாறி போவது. நம்முடைய அமல்கள் எப்ப அழியும், முதலாவது எப்ப அழியும், நான் சேர்த்து வச்சிருக்கிற அமல் எப்ப அழியும் சொன்னால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார், மார்க்கத்தை விட்டு வெளியேறினார்.
அல்லாஹ்வுக்கு முரணான, அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஊட்டக்கூடிய காரியங்களை செய்தால் அது என்ன செய்யும்? நம்மை இப்படி அமல்கள் அத்தனையும் அழிவுள்ள அத்தனைகளை சேர்த்து வைத்திருந்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலோ மாறு செய்தாலோ அல்லாஹ்வுக்கு எதிரான காரியங்களில் ஈடுபட்டாலோ என்னுடைய அமல்கள் என்ன செய்யும்? துன்யா வல் ஆகிரா உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு முரணாக செயல்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னால், காபிராக நிராகரிப்பதாக இறந்து விட்டால் உங்களுடைய நற்குணம் கர்மங்கள் இவ்வுலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அழிக்கப்பட்டுவிடும். நீங்கள் என்றென்றும் நரகவாசிகளாக என்ன செய்கிறீர்கள்? மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா முதல் எச்சரிக்கையில் சொல்கிறான். மதமாறி செல்வது, மதமாறி செல்வது குஃபர், இறைவனை நிராகரிப்பது. இந்த நிராகரிப்பதை சாயல் கூட இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நிறைய இவர்களுடைய யக்கீன்களை, இவருடைய உறுதிகளை எங்கே வைக்கிறார்கள்? பொருளாதாரத்தின் மீது வைக்கிறார்கள், செல்வ செழிப்பின் மீது வைக்கிறார்கள், மனிதர்கள் மீது, இன்சான் மீது வைக்கிறார்கள். அவர் இல்லாவிட்டால் இது நடந்திருக்காது என்று சொல்கிறார்கள். இவர் இல்லாவிட்டால் இந்த காரியம் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் இவர் பொருளாதாரத்தை கொண்டு வந்து தந்ததனால் தப்பித்தேன் என்று பேசுகிறார்கள். அல்லாஹ்வை சற்று நேரத்தில் மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வை அல்லாஹ்தானே கொண்டு வந்து வர வைத்தான். அந்த மனிதன் அவனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்தான். உன்னுடைய ஆபத்தை, உன்னுடைய சங்கடத்தை, உன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரும் சக்தி பெற்றவன்? அல்லாஹ் சக்தி பெற்றவன். சற்று நேரத்தில் என்ன செய்து விடுகிறார்கள்? அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். நிராகரிப்பின் பக்கம், குஃப்ரின் பக்கம் போய் திரும்புகிறார்கள். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையிலே மூமினா இருக்கக்கூடிய மாலையிலே வயுன்சியு முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரா, வயுன்சியு காஃபிரன் வயுன்சியு முஃமினா. காலையிலே மூமினா இருக்கக்கூடியவன் மாலையிலே காஃபிராக மாறுகிறான். மாலையிலே மூமினாக இருக்கக்கூடிய முடிந்தவரை காஃபிராக மாறுகிறான். இவ்வளவு ஆபத்தான வார்த்தை இது. அந்த நேரத்தில் மரணம் வந்தால், அந்த நேரத்தில் என் உயிரின் உடற்கூட்டிலிருந்து எடுக்கப்பட்டால் என் நிலை என்ன? சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, என்னுடைய அமல் அழியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறானே, وَمَن يَكْفُرُ بِالْإِيمَانِ فَقَدْ حَبِطَ عَمَلُهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. அல்லாஹ் தஆலா சொல்றான், தன்னுடைய ஈமானை, இறை நம்பிக்கையை இறை மறுப்பாக ஆக்கிக் கொண்டு இருக்கிறார்களே அவருடைய நல்லறங்கள் அழிந்து விட்டது என்று நபி அவரிடத்தில் சொல்லிவிடுங்கள். எப்படி சொல்றாங்களா? காபிரை பார்த்து இந்த பேச்சு இல்லை, எனக்கு காபிரிட்ட அமலே இல்லை, அவனோட அமல் ஏற்றுக்கொள்ளவும் வரக்கூடாது இல்லையா? காபிரிடத்தினுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நிச்சயமாக யாருடைய அமல்கள் நிற்கும்? முஃமினுடைய அமல்கள் தான் நிற்கும். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய ஈமானை, நம்பிக்கையை இறை மறுப்பாக எவரெல்லாம் ஆக்கிக் கொள்கிறாரோ அவர்களுடைய அமல்கள் அழிந்து விட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அடுத்த வார்த்தை ரொம்ப எச்சரிக்கை, ஆபத்தானது. யாரை பார்த்து அது சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து. நபியே, இது பொதுவானது, நீங்கள் அதை செய்தாலும் சரி, உங்களுக்கு தனி சலுகை ஒன்றும் இல்லை. அல்லாஹ் பதிவு செய்கிறான், நீங்கள் அதை செய்தாலும் சரி, وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ. அல்லாஹ் தஆலா சொல்றான், தகுனூன மினல் காசிரீன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் சரி, உங்களுடைய நல்லறங்களும் அழிக்கப்பட்டுவிடும். உங்களுடைய நல்லறங்களும் அழிக்கப்பட்டுவிடும். நீங்கள் ஆக நஷ்டவாளியாக மாறிப் போய்விடுவீர்கள். அதனால் அல்லாஹ்வை வணங்குவதில், நன்றி செலுத்துவதில் நபியே முதன்மையானவர்களாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படியான வாசகம், எப்படியான வாசகம்! நீங்கள் சரியானவர்களாக தெரியுங்கள். உமக்கும் சரி, உமக்கு முன் சென்றவருக்கும் சரி தூது செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் குறிப்பிடுகிற செய்தியை பார்க்க முடியும். ஆக மதம் மாறுவது, இறை நிராகரிப்பின் பக்கம் செல்வது, சிறுக்கான இணை வைப்பான காரியங்களின் சாயல் நம் மீது ஏற்படுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், யார சொல்லலாம், நான் ஏகத்துவவாதியாக இருக்கிறேன், என்னுடைய மகன் ஏகத்துவவாதியாக இருக்கிறான், அதற்கு பிறகு அவனுடைய மகன் ஏகத்துவவாதியாக இருப்பான், இதில் எங்கே இணை வைப்பு வரும் என்று சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை அறிவாளி என்று நினைத்தேன், அப்படி இல்லை என்று நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்படி இணை வைப்பு தெரியுமா வரும்? முதல் புகழ் வரும், இரண்டாவது பெருமை வரும், மூன்றாவது அதன் மூலமாக விதேசங்கள் வரும், விதேசத்தில் அனாச்சாரங்கள் மடியடிகளும் கேட்கும். இது பெரிதல்ல, இது பெரிதல்ல என்று உங்களை கொண்டு போய் நிறுத்தி கடைசியில் இணை வைப்பாளர்களாக, சிறுக்குவாதிகளாக, நிராகரிப்பாளர்களை மாற்றும் அந்த
தடமே தெரியாமல் நீங்கள் அதில் பயணிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு விதர் உள்ளே நுழைந்தால் ஒரு சுன்னா என்ன செய்துவிடும், வெளியேறிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, இந்த 3 விஷயங்களில் ஆக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடியும். யாரெல்லாம் அசர் தொழுகையை தவறு விடுகிறார்களோ அவர்களுடைய அமல்களும் பாராட்டப்படும். யாரெல்லாம் அசர் தொழுகையை தவறு விடுகிறார்களோ அந்த மக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார். மேகமெல்லாம் சூழ்ந்திருக்கிற ஒரு சூழல், போருடைய நேரம். புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நிற்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புரைதா, அசர் தொழுகையை பொறுத்தவரையில நீங்கள் எவ்வளவு விரைவாக நிறைவேற்ற முடியுமோ அதை நிறைவேற்றி விடுங்கள். யார் அசர் தொழுகையை விட்டு விடுகிறார்களோ அவர்களுடைய அமல்கள் என்ன செய்துவிடும், அழிந்துவிடும். மன் தரக்க ஸலாத்தில் அஸர் ஃபக்கத் அபித அமல. யாருடைய அசர் தொழுகையை விட்டு விடுகிறதோ அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அப்படியானால் நாம் யோசிக்க கடமைப்பட்ட இபாதத், தொழுகை, நற்கர்மங்கள், ஃபஜ்ர் தொழுகையை பற்றி இஸ்லாம் பேசும், அஸ்ர் தொழுகையை பற்றி இஸ்லாம் பேசும், இஷாவை பற்றி இஸ்லாம் பேசும். இந்த 3 விஷயம் 5 வேளையில இந்த 3 வேளை என்ன செய்யும், திரும்ப திரும்ப பேசும். நம்மிடத்துல தொழுகையை குறித்த பாராமுகமாக இருந்ததுன்னு வைங்களேன், நம்மிடத்தில் தொழுகை குறித்த பெரிய கவலை இல்லைன்னு சொன்னா யோசித்து பாருங்கள். நாம் யார் 2 நாட்களுக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தி? தொழாதவர்களை அடக்கம் செய்யும் இடம், தொழாதவர்களை அடக்கம் செய்யும் இடம் என்று சொல்லி ஒரு பெரிய கிரவுண்ட் நிலத்தை போட்டு அதில் பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கதான் அவர்களை அடக்கம் செய்வோம் என்று சொல்கிறார். எந்த இடம் என்பது தெரியவில்லை. யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படியான எச்சரிக்கைகள் எல்லாம் பல கட்டங்களில் நம்ம என்ன செய்கிறது, ஈமான்தாரிகளை ஆட்டுவிக்கும், ஈமான்தாரிகளை ஆட்டுவிக்கும். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்பிக்கையாளர்களுக்கும் நிராகரிப்பாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னதான், தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னார். குறிப்பாக அஸ்ர் தொழுகையை செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது 5வது, அமல்கள் அழிவதற்கு அடுத்த பிரதான காரியம் என்ன, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை களங்கப்படுத்துவது. அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை களங்கப்படுத்துவது. முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் எப்படி களங்கப்படுத்துவது, இது என்ன நீங்க உதாரணம் பார்க்க முடியும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உதாரணத்தோடு சொன்னார். என்ன உதாரணம்? ஒரு மனிதர் வருகிறார், அவர் மார்க்கத்திற்கு எதிரான அல்லது கோபமூட்டக்கூடிய அநியாயத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது இபாதத்து செய்யக்கூடிய நற்கர்மங்களை செய்யக்கூடிய மனிதர் என்று சொல்கிறார், நீ இப்படி இருந்தால் அல்லாஹ் உன்னை நிச்சயமாக மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை நிச்சயமாக மன்னிக்க மாட்டான் என்ற வாசகத்தை அவர் பயன்படுத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் என்று உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தில், அல்லாஹ்வுடைய பண்பை உன்னை கை வைக்க சொன்னது யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் என்று சொன்னால், வல்லாஹு லா யக்ஃபிருல்லாஹு லிஃபுலான் வ இன்னல்லாஹ தஆலா கான மன் அல்லதி யஸாலு அலைய அன்லா உஃபிரு லிஃபுலான் வ இன்னி கத் உஃபிரு லிஃபுலான் வ அலிதத் அமலக். அது அழிந்து விடும், அது இல்லாமல் ஆக்கப்பட்டு விடும், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த மனிதரை மன்னித்து விட்டு உன்னை நான் அறையில் வீசுவேன் என்று அல்லாஹ் அவனை பார்த்து சொல்லிவிடுவான். அவனை பார்த்து சொல்லிவிடுவான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில், அவனுடைய பண்பில், அவனுடைய காரியங்களில் இந்த பண்பல்ல, எந்த பண்பிலும் அல்லாஹ்வுடைய எந்த பண்பிலும் என்ன செய்யக்கூடாது, கை வைக்க கூடாது. இன்றைக்கு அமலை சொல்லித் தருகிறோம் என்ற பெயராலும் சரி, நற்கர்மங்களை செய்தால் பித்அத்துல் ஹஸனா, நல்லதான அழகான கர்மங்கள், அழகான பித்அத்துகள் என்றெல்லாம் பட்டமிட்டு பல காரியங்களை ஒரு சாரார் செய்கிறார்கள். தெரிந்து கொண்டே அல்லது மறந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு மாற்றமான பல காரியங்களை என்ன செய்கிறார்கள், ஈமான்தாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் முன்மொழிந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த செய்தி, 6வது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிப்பது.
அல்லாஹ்வுடைய தூதரை அவமதிப்பது. அல்லாஹ்வுக்காக சொல்கிறானா இல்லையா? அன்றைய காலத்தில உரத்த குரலில் சப்தமாக பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள். அதாவது கர்ணமுடான வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சொல்வதுதான் சரி என்று வாதிடக்கூடிய அதிகாரமும் ஆணவமும் கர்மமும் பெருமையும் கொண்ட மக்களாக இருந்தார்கள். இப்படியான மக்கள் இருந்த காலகட்டம் அது. அல்லாஹ் தஆலா சொன்னான் ஒரே வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தத்திற்கு மேலாக உங்கள் சப்தம் உயரக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தத்திற்கு மேலாக உங்கள் குரல் உயரக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபூ அஸ்வாத்துக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. அந்த நபியுடைய அவருடைய சப்தத்திற்கு மேலாக என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய சப்தம் உயரக்கூடாது. அப்படி உயர்ந்தால் ஒருவர் அவருடன் பேசுவதை போல நீங்கள் பேசினால் வலா தஜஅரு லஹு பில் கௌலி கஜஅரின் பஅதிக்கும் லிபஅதின். நீங்கள் அது மாதிரியாக நடந்து கொண்டால், இறைந்து பேசினால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்தார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற காலத்துல சரி, வாழ்ற காலத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தத்தை விட நாம் சப்தம் உயர்த்தக்கூடாது. இதே வசனம் இன்றைக்கு வாழக்கூடிய மக்களுக்கு எப்படி பொருந்தும்? யோசித்து பாருங்கள். இமாம்கள் முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்கின்ற பொழுது, என்னுடைய காரியங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை கட்டளையிட்டு வைக்க அதுக்கு மாற்றமாக நான் சொல்வதுதான் சரி என்று எவரெல்லாம் வாதிடுகிறாரோ, எவரெல்லாம் இதை சொல்கிறாரோ, இது எனக்கு சரியாப்படுது, இது எனக்கு சரியாப்படுது, அதாவது இருந்தால் இருக்கட்டும் பரவாயில்ல, இது எனக்கு கரெக்டா இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம் என்று இவனுடைய வாதத்தை இவருடைய கருத்தை சரி காண்கிறாரு. இந்த சரி கண்டால் இது என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தத்திற்கு மாற்றமான சப்தம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரான சப்தம், அல்லாஹ்வுடைய தூதரின் குரலுக்கு எதிரான குரல் இது. இந்த குரலுக்கு அல்லாஹ் தண்டனை வழங்கியே தீர்வான். இந்த விஷயத்தில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட்டுவிடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் குரலை விட நமது உடல் உயர்ந்து விடக்கூடாது. இந்த சம்பவம் நடக்கிறது. சஹாபி கொஞ்சம் சத்தம் விட்டு பேசக்கூடியவர். அவர் என்ன செய்யறாரு? வீட்டுக்கு போய் தன்னை சங்கிலியால கட்டி அங்கே கிடைக்கிறார். அங்க வந்தா ஏதாவது பேசினா என்னோட சத்தம் உயர்ந்ததுன்னா என்ன நிலைமை? என்னுடைய அமல்கள் அடிக்கப்பட்டுமா? அந்த இடத்துக்கே வரல, அந்த இடத்துக்கே நான் வரல என்று சொல்லி தன்னை சங்கிலியால் கட்டி கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். ஒரு நாள் ஒரு சஹாபியை பார்க்கிறார், காணல. தினந்தோறும் வரக்கூடிய சஹாபி 4 நாள் கிடக்கிறது, 5 நாள் கிடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், அவர் எங்க போய் பார்த்துக்கலாம். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. தொழுகையாளியாக இருந்து ஒரு நபர் ஒரு நேரம் வரலன்னா, அடுத்த நாள் வரலன்னா நாம தேடி ஆகணும், அவர் எங்கன்னு கண்டுபிடிச்சாகணும். ஏன் அவர் இபாதத்தாளியாக இருந்தார், தொழுகையாளியாக இருந்தார், அவர் வரலன்னு சொன்னா அவருக்கு என்னாச்சுன்னு ஒரு மூமின் அதை பற்றி கவலைப்படவில்லை என்று சொன்னால் அவன் மூமினே இல்லை, அவன் இபாதத்து செய்து எந்த பலனும் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், சஹாபி போறாரு, போய் பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ள, ஒரு மர கூண்டுக்குள்ள அந்த சஹாபி தன்னை அடைச்சு வச்சிருக்காரு. அவர் துணைவியார்ட்ட கேட்கப்படுது, என்ன இருக்கு? பைத்தியம் கண்டுபிடிச்சிருக்கு, பைத்தியக்காரர்களுக்கு தான் அப்படி சங்கிலி போட்டு கட்டி வைக்கப்படும், அப்படி ஏதாவது இருந்தார் இல்லை, அவர் இந்த காரணத்திற்கு தான் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். உடனே இவர் போய் ஏன்னா இவர் அந்த வேலையை செய்ய முடியாது, அல்லாஹ்வுக்கு மறுபடியும் போற யாரும் சொல்லலாம், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, கேட்டவங்க வழியை சொன்னான். அப்ப அல்லாஹ்வுக்கு சொல்கிறார்கள், அப்படி இல்லை, நோக்கம் அல்ல, அவரை அழைத்து வாருங்கள், அவருடைய குரலுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை தரமாட்டான், அவருடைய குரலுக்கு அல்லாஹ் தண்டனை தரமாட்டான், அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை அழைத்து விட்டால் தான் நான் வருவேன் என்று சொன்னார்கள். அப்படியான சம்பவம் நடந்தது. சகோதரர்கள் யோசித்து பார்க்கணும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்திற்கு மாறு செய்யாமல் நடக்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய அமல்கள், நம்முடைய நற்கர்மங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது 6 செய்தி. அன்பிற்குரியவர்களே, 15 விதமான செய்திகள் அதிலே அமல்கள் அழியாமல் இருப்பதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சில செய்திகளை தெரிந்து படித்து அதற்காக நேரம் ஒதுக்கி நம்மை தற்காத்துக் கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அளவு குறைவாக இருந்தாலும் சரி, நிலையாக செய்தால், இபாதத்தோடு செய்தால், அல்லாஹ்வுடைய பயத்தோடு செய்தால் அந்த கூலி நமக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் அப்படியான அமல்களை
பாதுகாத்து வைக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வார்.